இந்த தருணத்தில் ராம்குமாரின் தந்தையார் தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் சொல்லுங்க. வணக்கம். துயரமான இந்த தருணத்தில் தொலைபேசி இணைப்பில் வந்ததற்கு நன்றி. உங்களுக்கு என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? எங்களுக்கு வந்து இப்ப செல்பர்ல இருந்து என்னைய கூப்பிட்டாரு. ஃபிகர் தான் மோசமா இருக்கு, நான் அதுக்கு தான் ஆஸ்பத்திரி கொண்டு போனேன் அப்படின்னு தான் என்னன்னு சொன்னாங்க. சொல்லுங்க. இல்ல அவங்க முதல்ல உங்களை தொடர்பு கொண்ட போது என்ன சொன்னாங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதற்கு? நான் சரி, அப்ப அவங்க வந்து எப்பவுமே நாங்க யாருக்குமே நாங்க இதுதான் ரிப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு போலீஸ்ல இருந்து பேசுறோம்னு என்னட்ட சொன்ன ரிப்போர்ட் அதுதான். வேற எதுவும் கிடையாது. வேற எந்த வார்த்தையும் அவங்க சொல்லவும் இல்லை. உடம்புக்கு தான் சரியில்லை, நாங்க யாரு உடம்பு சரியில்லை நாங்க அங்க கொண்டு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லவே இல்லையா? அதெல்லாம் பொய்யாவுள்ள வார்த்தை என்னட்ட சொன்னது. என்னப்ப நான் நம்பரு அறிஞ்சு எடுங்க, இப்ப பேசுற நம்பர் அதுல இருக்கு. இப்ப வந்த நம்பரு அவர்கிட்டே கேளுங்க. இப்போ சாரே சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. இப்போ எங்க இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன தகவல்? நான் என் வீட்டுல இருக்கிறேன். சரிங்க. இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறோம் அப்படின்லாம் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன பையனை கொன்னுட்டு தான் எங்கிட்ட தகவல் கொடுக்காங்க. கொன்னதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தகவல் கொடுக்காங்க. இது கொலைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, கொலைதான் அது. யார குற்றம் சாட்ட விரும்புறீங்க நீங்க? யார் மேல குற்றம் சுமத்த விரும்புகிறீர்கள்? இன்னைய நிலைமைக்கு எங்க அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். ஜெயிலுக்குள்ள இருக்கவன வந்து சாவணும்னா எப்படி சாவுவான்? உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதுயா? எனக்கு ஒரு சந்தேகமே. நான் என்ன சொல்ற விரும்புறோம்னா, இவனை வந்து கொன்னதே போலீஸும் இருந்த அம்மா எல்லாரும் சேர்ந்து கொண்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நான் வித்தியாசமா நான் சொல்லவே இல்லை.